அனைவருக்கும் வணக்கம். பகுதியாக இலக்கியம் பார்த்துட்ருக்கோம். அறநூல்கள் நாலடியாரை பார்க்கலாம். 14 கணக்கு நூல்கள் 18 இருக்குது. நாலடியார், நான்மணிக்கடிகை, என்ன நடப்பது, இனிமே நடப்பதுன்னு ஒரு 18 இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? 14 கணக்கு நூலில் ஒன்று தான் நாலடியார். சரியா? திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்றதுன்னா நாலடியார் தான். நாலடியாருக்கு அப்புறம் புகழ்பெற்றதுன்னா பழமொழி 400ன்னு சொல்லலாம். சரியா? 14 கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார். இது பலரால் பாடப்பட்டது. 14 கணக்கு நூலில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் எதுனா நாலடியார் தான். சரியா? மற்றதெல்லாம் தனிநபரால் இயற்றப்பட்டிருக்கக்கூடியது தான். பல பேரால் சேர்ந்து இயற்றப்படுற ஒன்று தான் தொகைன்னு சொல்லுவாங்க. இது 400 வெண்பாக்களை கொண்டது. 2 சிறப்பு பெயர்களை கொண்டது. நாலடி 400, வேளாண் வேதம். இது ரெண்டுமே முக்கியமானது. ரெண்டுமே ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. திருக்குறள் போல் முப்பால் பகுப்பு கொண்டது. சரியா? நாலடியார் அறம்பொருள் இன்பம் சொல்லிட்டு. நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். நாலடியாரை முப்பாலாக தொகுத்தவர் தர்மர். ஓகேவா? இது ரெண்டையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துங்க. தொகுத்தவர் பதுமனார், முப்பாலாக தொகுத்தவர் தர்மர். சரியா? ஒருவர் பொறை இருவர் நட்பு. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். இது நம்ம தமிழ் புதிய பழைய சிறப்பு தமிழ்னு எதுலேயுமே கிடையாது. ஓகேவா? அதனால் இந்த வரியை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஓகேவா? நட்புன்னு ஒன்று இருக்குன்னா ஒருத்தர் பொறுமையாக தான் இருந்தால், ஒருத்தர் பொறுமையை கடைபிடித்தால் மட்டும்தான் அந்த நட்பு தொடர முடியும். ஒருவர் கோபப்படும் போது இன்னொருவர் பொறுமை காக்கணும். அப்படி இருந்தால் தான் நட்பு தொடரவும். 2 பேருமே சண்டை போட்டு 2 பேருமே சத்தம் போட்டாங்கன்னா அந்த நட்பு தொடராது அப்படின்றது தான் அந்த வரிக்கான பொருள். சரியா? 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. ஆளும் வேரும் பல்லுக்குறுதி, 4ம் 2ம் சொல்லுக்குறுதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆளும் வேர் எப்படி பல்லுக்கு நல்லா உறுதியாக இருக்கோ அதே மாதிரி 4ன்றது நாலடியார், 2ன்றது திருக்குறள். இது ரெண்டும் தெளிவாக தெரிஞ்ச ஒரு மனிதனோட நீங்கள் பேசி ஜெயிக்க முடியாது. சரியா? அப்படி அந்த பொருள் தான் இது தருது. நாலடியாரில் மொத்தம் புது பழைய சிறப்பு தமிழ்னு சொல்லிட்டு ஒரு 5 பாடல்கள் இருக்குது. அதை இந்த கிளாஸில் பார்த்துடலாம். பாடல் பாருங்கள். முதல் பாடல். வைப்பொழி கோட்படா வாய்த்தீயில் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசன் செறின் வல்வார், எச்சம் என ஒருவன் மக்கச் செய்வன, விச்சை மற்றல்ல பிற. பாடல் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் செல்வத்தை ஒரு பொருளாக நினச்சி சேர்த்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதை ஒருத்தரால் திருடிட்டு போக முடியும். ஓகேவா? ஆனால் நீங்கள் படிக்கிற கல்வி செல்வம் யாராலும் திருடிட்டு போகவே முடியாது. ஓகேவா? அதை சொல்கிறது தான் சுருக்கமாக ஆன்லைன் தான். இதுதான் பாடல். பார்க்கலாம். வைப்புழி பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் தான். சரியா? இப்போ நம்ம கல்வியை ஒரு பொருளாக நினச்சி சேமித்து வைக்கிறோம். அதுதான் செல்வமாக நினச்சி சேமித்து வைக்கணும். சரியா? அப்படி வைப்பொழி கோட்படா அப்படி சேமித்து வச்சோம்னா அது கோட்படா, கொள்ளை கொள்ள முடியாது. வாய்த்தீயில் கேடில்லை. இப்போ இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக நம்ம படித்த படிப்பு எங்கேயும் போயிடாது. சரியா? இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தோம்னா அது பெருக தான் செய்யுமே தவிர குறையாது. வாய்த்தீயில் கேடில்லை. பிறருக்கு சொல்லிக் கொடுத்தா அதனால் கெட்டு போகாது. மிக்க சிறப்பின் அரசன் செறின் வல்லான். சரியா? ஒரு மிகப்பெரிய அரசன், சிறந்த அரசன் நம்மக்கிட்ட நம்ம படித்த கல்வியை பிடிங்கிட்டு போக முடியாது. அரசன் ஆணை பிறப்பித்தால் அனைத்தும் அங்கே நிறைவேறும் இல்லையா? ஆனால் நம்மளுடைய கல்வியை ஒரு அரசனால் கூட நம்மக்கிட்ட பிடுங்க முடியாது. சரியா? எச்சம் என ஒருவனை மக்கட் செய்வன. எச்சம்னா என்ன? மிச்சம் மீறி நம்ம பசங்களுக்கு விட்டுட்டு போகணும்னு நினச்சா நீங்கள் காசு, பணம், வீடு, சொத்து இதெல்லாம் சேர்த்து வைக்க வேணாம். விச்சை அல்ல மற்றும் பிற. விச்சைனா இங்கே கல்வின்னு பொருள். விச்சைனா இங்கே கல்வின்னு பொருள். சரியா? நீங்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கல்வியை கொடுங்க. அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது செல்வம் அப்படின்னு சொல்கிறது பாடல். புரியுதுங்களா? பொருளை சேமித்து வைத்தால், பொருள் போல சேமித்து வைத்தால், கல்வியை பொருள் போல் சேமித்து வைத்தால் அதை கொள்ளையடிக்க முடியாது. பிறருக்கு கொடுத்தாலும் கேடு இல்லை, நமக்கு இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஒரு அரசனால் கூட நம்ம கல்வியை பிடிக்கிட்டு போக முடியாது. நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு நினச்சா அது கல்வி தான் தவிர மற்ற எதுவும் கிடையாது. மற்ற எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களால் திருடு போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறது தான் பாடல்.
ஓகேவா? வைப்புழி கோட்படா வாய்த்தீயில் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செறின் வல்லான் எச்சம் என ஒருவன மக்கட் செய்வன பிச்சையல்ல மற்ற பிற. ஓகேவா? சமண முனிவர்கள். அடுத்த பாடல் போகலாம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. சமண முனிவர்கள். ஓகேவா? பாட்டில் என்ன சொல்கிறாங்க? நாய்க்கால் சிறுவிரல் போல். நாய்க்கால் எப்படி ரொம்ப நெருங்கி இருக்கும் இல்லையா? நன்கனியர் ஆயணும். நாய்க்கால் சிறுவிரல் போல் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நட்புன்னு ஒன்று இருக்க வச்சு நட்பு இருக்குது. ரொம்ப ஒட்டிக்கிட்டு நாய்க்கால் மாதிரி அவ்வளோ ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். ஈயினுடைய கால் அளவு கூட அந்த கொஞ்சம் கூட உதவ மாட்டான். அப்படியும் நட்புக்கள் இருக்கலாம். சரியா? இருக்காங்க. அந்த மாதிரி தான். செய்தானும் சென்று கொள்ள வேண்டும். நம்ம அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம். ஆனால் ஒரு நண்பர் இருப்பான், தூரமாக இருப்பான். எதனா கேட்டால் நமக்கு உடனே அதை செஞ்சு தருவான், ஹெல்ப் கேட்டால் பண்ணுவான். சரியா? அந்த மாதிரி நட்பை, ஓகேவா, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், ஓகேவா, அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லதோ கெட்டதோன்னா நம்ம பக்கத்தில் போய் நின்றுடணும். பட்டன் தூரமாக இருக்கே போகலாமா வேணாமாலாம் யோசிக்கக்கூடாது, போயிடணும். ஓகேவா? செய்தானும் நமக்கு உதவி செய்கிறாங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சென்று கொள்ளல் வேண்டும். சென்று அதை நம்ம தக்க வச்சுக்கணும். விளைவிக்கும். இப்போ பயிர் விளைவித்து எங்கேயோ இந்த மழையிலேருந்து தண்ணி தானே வருது இல்லையா? அந்த மாதிரி தூரத்துலேருந்து நமக்கு உதவுறவங்கள நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். வாய்க்கால் அணையர் தொடர்பு. அந்த மாதிரியான வாய்க்கால் மாதிரி நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்குறவங்களோட நட்பை நம்ம நல்லா தொடர்பை நல்லா போற்றி வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. சரியா? ஷார்ட்டாக சொன்ன ஒன்றுங்க, ரொம்ப நெருங்கி இருந்தாலும் நமக்கு ஈக்காலாகவும் உதவ மாட்டாங்க. அந்த மாதிரி நட்பெல்லாம் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலை வைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. ஒரு பயிர் வளர்த்து வாய்க்கால் எங்கேருந்தோ தண்ணி கொண்டாந்து கொடுக்குது இல்லையா? அதனால் நமக்கு தூரத்தில் இருந்த நண்பர்கள், நமக்கு ஏதாவது வேணும்னா உடனே செய்யக்கூடிய நண்பர்களை நாம் போற்றி அரவணைச்சு பாதுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பாடலோட பொருள். அடுத்த பாடல். இன்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடென்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து. என்ன சொல்கிறாங்க? இம்மை பயக்குமால். இம்மைனா இப்பிறப்பு முழுக்கும் பயக்கும் உதவும். ஈய குறைவென்றால் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் குறையாது, கொடுத்தாலும் நிறையவுமே தவிர குறையாது. ஓகேவா? தம்மை விளக்குமால் நம்ம யாருன்னு நமக்கே புரிய வைக்கக்கூடியது தான் கல்வி. சரியா? கல்வி மட்டும்தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் இல்லையா? தம்மை விளக்கும், நாம் யாருன்னு நமக்கே சொல்லி கொடுக்கும். தாமுலரா கேடென்றால். சரியா? அதை நம்ம உணர்ந்துட்டோம்னா நமக்கு கேடே வராது. சரியா? எம்மை உலகத்தும் யாம் காணும். இந்த உலகத்தில் எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து. மம்மர்னா அறியாமை. உலகத்தில் வேறு எதுவுமே நான் பார்க்கவே இல்லை அப்படின்றார் ஆசிரியர். எம்மை உலகத்தும் யாம் காணும். இந்த உலகத்திலேயே நான் பார்க்கவே இல்லை கல்வி போல் அறியாமை அகற்றக்கூடிய மருந்துன்னு ஒன்று வேறு எதுவுமே கிடையாது. அறியாமை அகற்றக்கூடிய மருந்துனா அது கல்வி மட்டும் தானே தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். சரியா? இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடென்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து. சரியா? அடுத்த பாடல் போலாமா? அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்ட மறுசிகை நீங்கி உண்டாரும் வறிஞராய் சென்று இறப்பர் ஓரிடத்து கூழ் எனின் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கப்பற்று அன்று.
சரியா? என்ன சொல்ல வரார் ஆசிரியர்? அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்ட. அறுசுவையோடு உணவு செய்து இல்லால்னா மனைவி நமக்கு ஊற்ற நிலை. சரியா? அதுவே மாறி மறுசிகை நீங்கி உண்டாலும் உண்டாரும். மறுசிகை நீங்கினா மறுபடி தவிர்த்து மனைவி ஊட்டுவாங்க. போதும் போதும்னாலும் மறுபடியோட போதுன்ற அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? போதுன்ற அளவுக்கு தலைவி ஊட்ட தலைவன் சாப்பிட்றாரு. மறுசிகை நீங்கி உண்டலும். அதுவே மாறி வறியவராய், வறியவராய் சென்று இறப்பர் ஓரிடத்து. அப்படி வாழ்ந்து இந்த மாதிரி நிலைமைக்கும் போகலாம். ஒரு கூழுக்காக இறைஞ்சி நிற்க வேண்டிய நிலைமையும் வரும். ஏனின் செல்வம், இதுலேருந்து என்ன தெரியுது? செல்வம் என்பது ஒன்று நிலையில்லாதது அப்படின்னு சொல்லுது. செல்வம் என்பது ஒன்று உண்டாக வைக்கார் பாற்றன்று. நிலையுடையதாக மனதில் கருதக்கூடியது அன்று செல்வம் என்பது அப்படின்றாங்க. சரியா? அறுசுவையோடு உண்ணக்கூடிய மனைவி ஊட்டுறாங்க, அதாவது கொடுக்குறாங்கன்றது ஊட்டு அப்படின்னு பொருள்படும். சரியா? போதுன்ற அளவுக்கு உண்ட ஒரு மனிதன் வறியவராய் சென்று இறக்கும் நிலையும் உருவாகலாம். சரியா? செல்வம் என்பது ஒன்று உண்டாக வைக்காற்பாற்றன்றுனா நிலையானதாக செல்வத்தை கருதக்கூடியது அன்று. செல்வம்ன்ற ஒன்று நிலையானது அப்படின்னு நம்பக்கூடியது இல்லை அப்படின்னு சொல்கிறார் இதில். சரியா? அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட மறுசிகை நீங்கி உண்டரும் வறிஞராய் சென்று இறப்பர் ஓரிடத்து கூழியனின் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பற்று அன்று. சரியா? செல்வத்தை நிலையானதாக கருதக்கூடியது அல்லங்கிறார். அவ்வளோதான். அடுத்த பாடல். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்தமையுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுக்கின் தெரிந்து. சரியா? கல்வி கரையில கற்பவர் நாள் சில. கல்வி எல்லையற்றது. ஓகேவா? அளவில்லாதது. ஓகேவா? கற்றது கைமண் அளவென்று கலைமகளே உற்ற களமடந்தை ஓதுகிறாள்னு ஒரு பாடல், பாரதியாரோட பாடல் ஒன்று இருக்கு. ஓகேவா? கற்றது கைமண் அளவுன்னு யார் சொல்கிறது? சரஸ்வதியே கல்விக்கு தலைமகள், அவங்களே சொல்கிறாங்க கைமண் அளவு தான் சொல்லிட்டு. சரியா? அதுதான் கல்வி கரையில் எல்லையற்றதுன்னு பொருள். ஓகேவா? கற்பவர் நாள் சில. ஆனால் கற்பவருடைய வாழ்நாள் ரொம்ப சிறியது. சரியா? நம்ம ரொம்ப சின்ன காலம்தான் வாழ போகிறோம். அதனால் கற்பவர் நாள் சில, நம்ம கொஞ்ச காலம்தான் கற்றுக்கவே முடியும். சரியா? அதுலேயும் மெல்ல நினைக்கின் பிணிபல. அதையும் யோசித்து பார்த்தா நம்ம வாழ்கிற நாட்கள்லேயே நமக்கு பிணிபல நேர்கிறது. மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்தமையுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுக்கின் தெரிந்து. சரியா? நீரோடு பாலும் சேர்த்து வைத்திருந்தாலும் அதை பாலை மட்டும் பிரித்து எடுத்து அன்னப்பறவை குடிச்சிட்டு போதில்லை. அதே மாதிரி ஆராய்ந்து நல்ல நூல்களை கற்க வேண்டும். எதை போல? பாலும் குறுக்கின் தெரிந்து. குறுக்குனா ஒரு வகை பறவை, அதுதான் அன்னப்பறவையாக நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். சரியா? கல்வி எல்லை இல்லாது, கற்பது எல்லை இல்லாது. ஆனால் அது நம்ம கற்றுக்கக்கூடிய காலம் சில தான். நம்மளுடைய காலமே சில தான். அப்போ அங்கே அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொஞ்சமாக தான் கற்றுக்கவே முடியுது. சரியா? அதையும் யோசித்து பார்த்தா நமக்கு அதில் பிணிபல நேர்கிறது. சரியா? அதனால் கற்பதற்குரிய நூலை ஆராய்ந்து உபயோகிக்கக்கூடிய நூலை மட்டும் கற்றுக்கோங்க. பிற நூட்கள் வேண்டாம். அன்னப்பறவை எப்படி நீரும் பாலும் சேர்த்து வச்சுருந்தா பாலை மட்டும் எப்படி தனியாக பிரித்து எடுத்துக்குதோ, அதே மாதிரி நல்ல நூல்களை மட்டும் எடுத்து கிடைக்கக்கூடிய நேரத்தில் படித்து அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அவ்வளோதான். இந்த 5 பாடல் முக்கியமான பாடல். சரிங்களா? புது புத்தகம், பழைய புத்தகம், சிறப்பு தமிழ் புத்தகம் எல்லாத்துலேயும் அடங்கினது தான் இது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம நான்மணிக்கடிகை. ஓகேவா? அடுத்த நூலை பார்க்கலாம். சரி, அந்த பாட்டும் அந்த நூல் குறிப்பும் இதை மட்டும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்தே வந்துடும். சரிங்களா?
நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நன்றி.